நிமிஷம். சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 165 வசனம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய வசனம் 2 காரியத்தை சொல்லுகிறது. என்ன அப்படின்னா, ஒன்று மிகுந்த சமாதானம், இன்னொன்று இடரல் இல்லை. யாருக்கு இந்த மிகுந்த சமாதானம் உண்டா, யாருக்கு இந்த இடரல் இல்லையா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. அதாவது வேதத்தை நேசிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னா, அது ஒரு கிரிகையில காண்பிக்கணும், அது ஒரு கிரிகையின் வெளிப்பாடா இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு வாசிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு என்ன உண்டாகுமா? சமாதானம் உண்டாகும். அவர்களுக்கு இடரல் இல்லையா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசிச்சு பாருங்க. உங்க இருதயத்துல சமாதானம் இல்லையா? உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லையா? நீங்க இடறி விழுகிறீங்களா? உங்களிடத்துல வேதத்தை குறித்ததான நேசம் குறைந்திருக்கிறது. வேதத்தை நேசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் இடரல் இல்லாத ஒரு நல் வாழ்க்கையும் உண்டாகும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.